பராசக்தி படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1959 1965 இந்த காலகட்டத்தில் வந்து ஹிந்தி மாத்திரம் தான் இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜ்ங்கிற மாதிரி ஒரு ரூல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு எதிர்த்து பண்ண ஒரு போராட்டம் தான் இந்த படம். இதுல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், அதரா இவங்களாம் வந்து போராடக்கூடிய ஆட்கள். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜெயம் ரவி வந்து ஒரு போலீஸா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன் ஹிந்தி வந்து அகேன்ஸ்டா இருக்கணும், ஹிந்தி திணிப்புக்கு ஏன் அகேன்ஸ்டா இருக்கணும், இவங்க போராடினது எல்லாமே வந்து கரெக்டான விஷயமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமிச்சிருப்பாங்க. லேகெல்லாம் இல்லை ப்ரோ. நம்மளுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஹிஸ்டரி வந்து நம்ம ஜஸ்ட் வெளில தான் தெரிஞ்சிருக்கோம். அது வந்து ஒரு படமா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமா இருக்குது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்களா மக்கள், இவ்வளவு லாஸ் அவங்க சந்திச்சுக்கிறாங்களா. ஏன்னா ஒரு ட்ரெயினெல்லாம் வந்து கொளுத்தி விடுவாங்க. ஸோ கொளுத்தி விடும் போது எப்படி இருந்தாலும் ஒரு மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது ஒரு சில உயிரெல்லாம் போவாங்கல்ல, உயிர் போகும்போது அது எவ்வளவு பெரிய லாஸ். ஏன்னா அவன் சும்மா அவன் பாட்டு படிச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ ஒரு காசுக்காக பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்களா. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறீங்கல்ல, போயிட்டு அங்க போயிட்டு ஹிந்தியில ஃபார்ம் இருந்துச்சுன்னா 100 பேர் போனோம்னா 10 பேர் ஒன்னா ஹிந்தி கத்துக்கிட்டு எழுதுவான். 90 பேருக்கு என்ன எழுதுறானே தெரியாது. பட் இன்னைக்கு அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல ஃபார்ம் இருக்கும்போது 90 பேருக்கு வந்து என்ன எழுதி கொடுக்குறோம்னு தெரியுது. 10 பேருக்கு ப்ராபபிலி தெரியாம இருக்கலாம். பட் இந்த ஒரு விஷயம் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த அந்த போராட்டம் தான். அந்த போராட்டம் என்னங்கிறது இந்த படத்துல ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு லேகே தெரியலங்க, ரொம்ப சூப்பரா போச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஜெயம் ரவியோட ஆக்டிங் தாங்க, ஒரு வில்லனா வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. செம்ம சூப்பரான ஒரு ஆக்டிங். நான் ஒரு ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைமான ஃபேஸா இருக்கும். அந்த ஃபேஸை வச்சுட்டு அவ்வளவு சூப்பரான ஒரு ஆக்டிங் எல்லாம் வந்து